ஸ்விட்ச் ஃபங்க்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறங்கிறத பார்க்கலாம். இது என்னுடைய சேல்ஸ் டேபிள் போகிறேன். இந்த சேல்ஸ் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து 1 அப்படின்னா மண்டே, 2 அப்படின்னா டியூஸ்டே இப்படி தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா? வீக் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டாக வரணும். ஸோ திஸ் இஸ் அவர் டாஸ்க். இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நியூ காலம் போகிறேன். வீக் தென் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஈக்குவல் டு. இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச். அதாவது ஸ்விட்ச் அப்படின்னம்னா ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று, இதுக்கு பதிலாக இன்னொன்று. ஸோ ஆன் ஆஃப் அந்த மாதிரி தான். ஸோ ஒன்று இருக்குது அப்படின்னம்னா அதுக்கு பதிலாக நான் என்ன கொடுக்கணும். இப்போ எக்ஸ்பிரஷன் என்ன, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டே நம்பர். இப்போ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா மண்டே, ஓகே, கமா. இப்போ இன்கேஸ் வந்து 2 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டியூஸ்டே. அதே போல் 3 அப்படின்னு இருந்துச்சுன்னா வெட்னஸ்டே, கமா. அதே போல் 4 அப்படின்னு இருந்துச்சுன்னா தேர்ஸ்டே, கமா. 5 அப்படின்னு இருந்துச்சுன்னா கமா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே, கமா. 6 அப்படின்னு இருந்துச்சுன்னா கமா சாட்டர்டே, கமா. 7 அப்படின்னு இருந்துச்சுன்னா கமா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே. அவ்வளோதாங்க. கிளிக் என்டர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதாவது 4ங்கிறது தேர்ஸ்டே, 3ங்கிறது வெட்னஸ்டே, 6ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே, 7ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சண்டே.